நாம எல்லாருமே வலி இன்பம்னு ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். ஆனா அந்த சுழற்சிய முழுசா புரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து வெளிய வர ஒரு வழி இருக்கா? வாங்க, கட்டுப்பாடு, வலி, இன்பம் இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான உறவை பத்தி பார்த்து உண்மையான விடுதலைக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு சர்வாதிகாரியோட மிகப்பெரிய பலம் எதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பீரங்கிகளா? இல்ல ராணுவமா? இல்லவே இல்ல. அவரோட உண்மையான ஆயுதம் வலி. ஆமா, வெறும் வலிதான். இங்கே நாம உடம்புல வர வலிய பத்தி மட்டும் பேசல. பொருளாதார ரீதியா, மன ரீதியா வர துன்பத்தையும் சேர்த்துதான் சொல்றோம். ஒரு முழு சமூகத்தையே கட்டுப்படுத்த வலியை எப்படி ஒரு கருவிய பயன்படுத்த முடியும்? இதுதான் நம்மளோட இன்னைக்கு முக்கியமான கேள்வி. ஒரு மனுஷனோட மனசையே அடியோடு மாத்தி எழுத துன்பத்தை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்த முடியும்? வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, முதல்ல வலிய எப்படி மனச கட்டுப்படுத்துற ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு பாப்போம். சர்வாதிகாரியோட ஆட்சி ஆகட்டும், இல்ல கடுமையான மிலிட்டரி ட்ரைனிங் ஆகட்டும், மனச முதல்ல உடைச்சு அப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி திரும்பவும் உருவாக்குறதுக்கு வலிதான் அவங்களோட முக்கிய ஆயுதம். யோசிச்சு பாருங்க, ஒரு சர்வாதிகாரி ஒரு நாட்டை வேண்டுமென்றே பொருளாதார ரீதியா சீரழிப்பார். ஏன்னா மக்களுக்கு அடுத்தவள சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அவங்களோட மொத்த கவனமும் அதுலதான் இருக்கும். உயிர் வாழ்றதே ஒரு போராட்டமா மாறிடும். அப்போ போய் அரசியல், சுதந்திரம், புரட்சின்னு பேச யாருக்கு தெம்பு இருக்கும்? அந்த வலி அவங்கள மொத்தமா முடக்கி போட்டுடும். ஆனா ஏன் இந்த வலிக்கு இவ்ளோ சக்தி இருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரகசியம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வலிக்குன்னு ஒரே ஒரு விதிதான் இருக்கு. அது நம்ம மனச ஒரே ஒரு விஷயத்துல முழுசா குவிக்கும். உங்களுக்கு எப்பவாச்சும் பயங்கரமா பல் வலிச்சிருக்கா? அந்த நேரத்துல வேற எதை பத்தியாவது யோசிக்க முடிஞ்சதா? உங்க வேலை, குடும்பம், கனவுன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. நம்ம உலகம் மொத்தமும் அந்த பல்வலியிலிருந்து எப்படி வெளியே வரதுன்ற ஒரே ஒரு யோசனையா சுருங்கிடும். அதுதான் வலியோட சக்தி. மத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு எனக்கு நிவாரணம் வேணும்ன்ற ஒரே ஒரு விஷயத்துல நம்மள கட்டி போட்டுரும். இந்த முறைய ராணுவ பயிற்சியில ரொம்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல சாப்பாடு, தூக்கம்னு அடிப்படை வசதிகளை குறைப்பாங்க. இதனால உடம்பும் மனசும் எப்பவுமே ஒரு சின்ன துன்பத்துல இருக்கும். கொஞ்ச நாள்ல மூளை மத்த எதையும் யோசிக்கிறத நிறுத்தி ஒரு வெற்று பலகை மாதிரி காலியாயிடும். இப்போதான் முக்கியமான கட்டம். அந்த காலி மனசுல தேசப்பற்று, எதிரியாருன்ற மாதிரி புது சித்தாந்தங்களை ஊத்துவாங்க. இது ஒரு விதமான மூளைச்சலவைதான். வலிய வச்சு ஒரு புது ஆளையே உருவாக்குறது. சரி, வலியிலிருந்து தப்பிக்கிறது தானே இன்பம். ஆனா அந்த இன்பமே வலியோட இன்னொரு முகம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பாப்போம். இன்பம் எப்படி ஒரு பொறியா மாறுதுன்னு பார்க்கலாம். இன்பத்தோட பெரிய சோகமே இதுதான். அது கிடைச்ச அடுத்த நொடியே அது இன்பமா இருக்கிறத நிறுத்திடும். ஒரு பஞ்ச மிட்டாய் மாதிரி வாயில வச்சதும் இனிக்கும். ஆனா அடுத்த நொடியே காணாம போயிடும். அப்புறம் என்ன? நம்ம மறுபடியும் அந்த இனிப்பை தேடி ஓட ஆரம்பிச்சிடுவோம். இது ஒரு புதுவிதமான பொறி. இது நிஜமான நிவாரணமே கிடையாது. இந்த முடிவே இல்லாத தேடல நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஒரு அழகான நபரை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் சிலருக்கு வேற ஒருத்தர் மேல ஆசை வரலாம். போதும்னு சொல்ற அளவுக்கு பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணும். ஒரு துறையில புகழ் பெற்றா அடுத்த துறையிலயும் அதை அடையணும்னு மனசு அலைபாயும். ஒவ்வொரு தடவையும் நாம இலக்கை அடையும் போது அந்த இலக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுது. இப்ப பாருங்க, வலிக்கும் இன்பத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இதுதான். வலி நம்ம மனச ஒரே ஒரு பிரச்சனையில மட்டும் கவனம் செலுத்த வைக்குது. ஆனா இன்பமோ நம்ம மனசு செதறடிச்சு ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஆசைப்பட வைக்குது. ஒன்னு மனசு சிறையில போடுதுன்னா இன்னொன்னு அத முடிவே இல்லாத ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்பிடுது. அப்போ நாம எல்லாருமே ஒரு முடிவில்லாத சுழற்சியில தான் மாட்டிருக்கோம். வலியிலிருந்து இன்பத்துக்கு போறோம், இன்பத்திலிருந்து திரும்பவும் வலிக்கு வரும். நம்ம வாழ்க்கையோட அடிப்படை தாளமே இதுதான்னு சொல்லலாம். பௌத்த தத்துவத்துல இந்த சுழற்சிக்கு ஒரு பேர் இருக்கு, சம்சாரம். சம்சாரம்னு சொன்ன உடனே நமக்கு மறுபிறவிதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த நூலின்படி அது செத்ததுக்கு அப்புறம் வர்ற விஷயம் இல்ல. நாம இப்போ இந்த நிமிஷம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் சம்சாரம். வலியோட கசப்பு இன்பத்தோட இனிப்பா மாறுறதும், அந்த இனிப்பு கரைஞ்சு போய் மறுபடியும் ஒரு புது வலி உருவாகிறதும் இந்த வாழ்க்கை சக்கரம்தான் அது. இது நம்மள பௌத்தத்தோட முதல் உன்னத உண்மைக்கு கூட்டிட்டு போகுது, இல்செகேகோ. அதாவது எல்லா வாழ்க்கையும் துன்பமயமானது. இதை கேட்டதும் என்னடா இது இவ்ளோ எதிர்மறையா இருக்குன்னு தோணலாம். ஆனா இது ஒரு கசப்பான உண்மைன்னு நூலாசிரியர் சொல்றார். இந்த முடிவே இல்லாத சுழற்சி தான் நம்ம வாழ்க்கையோட அடிப்படை. அப்போ என்ன, நாம இந்த துன்பச் சக்கரத்திலிருந்து வெளியே வரவே முடியாதா? அப்படி இல்ல. இதிலிருந்து விடுதலை அடைய ஒரு வழி இருக்கு. அந்த வழி இன்பத்தை தேடி ஓடுறதும் இல்ல, வழிய பார்த்து பயந்து ஓடுறதும் இல்ல. அது நிர்வாணத்திற்கான பாதை.
நூலாசிரியரின் கணக்குப்படி நம்ம வாழ்க்கையில 70% வலியாம், வெறும் 10% தான் இன்பமா, மீதி 20% அமைதியாம். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த 10% இன்பத்தை தேடியே ஓடிட்டு இருக்கோம். அந்த 70% வலிய எப்படியாவது தவிர்க்கணும்னு பாக்குறோம். ஆனா நிஜமான வாய்ப்பு எங்க இருக்குன்னா, அந்த 20% அமைதியில தான் இருக்கு. இங்கதான் நம்ம யோசனையே மாத்தணும். நம்மளோட நோக்கம் அந்த 10% இன்பத்தை கூட்டுறது கிடையாது. அது எப்பவுமே வேலைக்காகாது. உண்மையான இலக்கு அந்த 20% அமைதியான நேரத்தை அதிகப்படுத்துறது தான். இன்பத்தை துரத்துறத விட்டுட்டு அமைதியா இருக்க கத்துக்கிட்டோம்னா நம்மால வலியையும் இன்பத்தையும் ஒரு சமநிலையோடு பார்க்க முடியும். இந்த சுழற்சிய உடைக்கிற முதல் படிதான் விடுதலை, அதாவது ஹேத்தல். இது ஒரு வகையான விழிப்புணர்வு நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, வலி வரும்போது ஓகே இது வலின்னு புரிஞ்சுக்கிறது, இன்பம் வரும்போது சரி இது கொஞ்ச நேரத்துக்கு தானே தெரிஞ்சுக்கிறது. அந்த உணர்ச்சிக்குள்ள மூழ்கி போகாம அது ஒரு சாட்சி மாதிரி தள்ளி நின்னு பாக்குறது. இதோட இறுதி இலக்குதான் நிர்வாணம், அதாவது யொழ்பென். இது உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலை கிடையாது. இது வலி இன்பம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான அமைதி. இந்த சுழற்சியோட ஏற்ற இறக்கத்தால நம்ம பாதிக்கப்படாம இருக்கிற ஒரு சமநிலையான இடம், ஒரு பெரிய புயலோட மையத்துல எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி. இந்த முழு விஷயத்தையும் நூலாசிரியரோட ஒரு அழகான ஆசிர்வாதத்தோட முடிக்கலாம். சொங்புல் ஹாஷிப்ஷியோ, சொங்புல் ஹாஷிப்ஷியோ. இதோட அர்த்தம், நீங்களும் அந்த புத்த நிலையை அடையுங்கள், உங்க வாழ்க்கையிலையும் இந்த அமைதியும் விடுதலையும் கிடைக்கட்டும்னு சொல்ற ஒரு வாழ்த்து இது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எப்படி அந்த அமைதியான தருணங்களை அதிகப்படுத்த போறீங்க? இன்பத்தை துரத்தி ஓடுறதுக்கு பதிலா அந்த 20% அமைதி எப்படி வளர்க்க போறீங்க? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.